வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம நீண்ட நாட்களுக்கு அப்புறம் திருப்பி ஓல்ட் இஸ் கோல்டு வரிசையில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெட்டை ஜடை வயசு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் ஒரு சூப்பரான ஒரு ஆதரவை கொடுத்துருந்தீங்க. அதே ஆதரவை இந்த பாட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, நம்ம தல அஜித்தோட பாட்டு தான். 1995 ரிலீஸ் ஆன வசந்தோட டைரக்ஷனில் வெளிவந்த ஆசை அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுபலட்சுமிக்கு இது ஃபர்ஸ்ட் படம். அஜித்துக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். ஏன்னா அஜித் ஹீரோவா நடிச்சு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்துற படம் ஆசை. அதே மாதிரி இதுல பிரகாஷ்ராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மிமிக்ரி பண்ணக்கூடிய வாய்ஸ் நம்ம பூர்ண விஸ்வநாதன் அவர் நடிச்ச ஒரு படம். அவரு இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அஜித்தோட ரொம்ப ரேரா நடிக்கக்கூடிய தாமு வடிவேலு வந்து ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. காமெடி ட்ராக்குமே இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா. இந்த பாட்டை வந்து நீங்க கேட்காத ஆட்களே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரபலம் அடைஞ்ச ஒரு பாட்டு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டு அந்த அளவுக்கு பிரபலமாச்சு. அதே மாதிரி இதோட விஷுவலும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கவே. அஜித் அவ்வளோ எங்கா இருப்பாரு. சுபலட்சுமி இது ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அபாரமான ஒரு நடிப்புல இருந்திருப்பாங்க. இந்த பாட்டை பாடினது யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம சிம்ம குரலான எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. சொர்ணலதா வந்து மேடம் வந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. தேவா சார் இசையமைச்சிருப்பாரு. நீங்க வந்து இந்த பாட்டு தேவா சார் மியூசிக் அப்படின்னா நம்பவே முடியாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே நம்பல. அந்த அளவுக்கு வந்து மியூசிக்ல வந்து வேற லெவல்ல ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு நம்ம தேவா சார். அதுவும் இந்த பாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுக்கும். இந்த பாட்டை கேட்கிற ஆட்கள் வந்து கண்டிப்பாவே சொல்லுவாங்கன்னே சொல்லலாம். அதுவும் இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸை சேர்த்து அந்த மியூசிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் நம்மளை வந்து ஒரு கொண்டு போகணும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வைப்பான பாட்டு இந்த பாட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம போட்ட ஓல்ட் இஸ் கோல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஓல்ட் இஸ் கோல்டில் நம்ம சந்திப்போம். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.